மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். திரு கோலப்பன், சோ அவர்களுக்கு பல்வேறு முகங்களை நம்மால் சொல்ல முடியும். நாடக ஆசிரியர் தொடங்கி அரசியல் விமர்சகர் என்று எப்படி சொன்னாலும் துக்ளக் பத்திரிகை என்கிற அந்த அடையாளத்தின் மூலமாக ஒரு மூத்த பத்திரிகையாளராகவே நம்மை போன்ற பத்திரிகையாளர் மத்தியில் அடையாளம் காணப்படுகிறார். ஒரு பத்திரிகையாளராக உங்களுடன் அவருக்கான அனுபவங்கள் எப்படி இருந்தன? அவரது இழப்பை நீங்கள் எப்படி எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள்? இல்ல, அவரை நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இருக்கும்போது அவரை பலமுறை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். அவரை பேட்டி கண்டிருக்கிறேன். முழு பக்கமாக நேர்காணல் செய்திருக்கிறேன். சோவை பொறுத்தவரை நீங்கள் பாத்தீங்கன்னா தன் மனதில் பட்டதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லி விடுவார். அந்த மறைப்பு எல்லாம் கிடையாது. அதை படாரந்து படை போட்டு உடைத்தல் இருக்கு இல்லையா, அந்த அந்த இதில் அவர் மிகவும் ரொம்ப தெளிவா தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லி விடுவார். இந்த நாட்டுல ஒரு பத்திரிகை ஒரு எதிர்கட்சியினுடைய வேலையை முழுக்க செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அதன் பிறகு இந்த சட்டையர்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்துல அந்த நக்கல் எள்ளலோடு ஒரு விஷயத்தை சொல்வது, அரசியலை அப்படி அணுகுவது, அந்த விஷயத்திலும் அவர் அந்த துக்ளக் பத்திரிகை ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான் நான் நினைக்க வேண்டும். குறிப்பாக நாம் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது அவர் அந்த பத்திரிகையை நிறைய பக்கங்களை வெறும் பக்கமாக விட்டு அல்லது சும்மா அப்பளத்துக்கு விளம்பரம் கொடுப்பது, இந்த மாதிரி சும்மா நம்ம யாருமே நினைத்து பார்க்காத சில விஷயங்களை அவர் பத்திரிகையில் புகுத்தி தன்னுடைய அவசர நிலைக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அப்புறம் அரசியல் களத்திலும் அவர் நின்று பல முக்கியமான பணிகளை செய்திருக்கிறார். பலருக்கு தெரியாத அவர் மிக நெருங்கிய நண்பர். காமராஜருக்கு அவர் மிக நெருங்கிய நண்பர். ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு நெருங்கிய நண்பர். இந்த மாதிரி அகில உலக அளவிலேயே, அகில இந்திய அளவிலேயே அவர் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கார். தமிழ்நாட்டிலிருந்து ஏன் டெல்லியில் உள்ள பல மூத்த பத்திரிகையாளரை விட டெல்லியில் உள்ள பல தலைவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருந்திருப்பார். அதையெல்லாம் நீங்கள் அவருடைய சுயசரிதையை வாய்ச்சால் ரொம்ப தெளிவாக தெரியும். இது போன்ற காலகட்டங்களில் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. ஒரு தத்துவார்த்த பின்னணியோடு, அது வலது இடதுனி எந்த பின்னணியாக இருந்தாலும் தனிநபர் ஒருவர் பத்திரிகை நடத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக துக்ளக் பத்திரிகை அவர் நடத்தி வருகிறார். இது எப்படி அவருக்கு சாத்தியமானது? இந்த துக்ளக் பத்திரிகையினுடைய தாக்கம், அதனுடைய கருத்தியல் தாண்டி அந்த பத்திரிகை வரக்கூடிய அந்த முயற்சி குறித்த உங்களுடைய அனுபவங்கள் என்ன? இல்ல, அது எப்படின்னா அவரே எழுதியிருக்கிறார். எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போறாரு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு. திருப்பி வரைக்கும் அவர் நண்பர்கள் கேட்கறாங்க, என்னையா எதை கேட்டாலும் பதில் சொல்ற போலுக்கு நீ ஒரு பத்திரிகை நடத்த வேண்டியதானே அவங்க சொல்றாங்க. அப்படியா நடத்துறேன், அதே மாதிரி நடத்தி காட்டிடுறாரு. ஒரு செகண்ட்ல சொல்றாரு நான் நடத்தி காட்டுறேன்னு, அதே மாதிரி அதை நடத்தி காட்டுறாரு. அதை அவர் தொடக்க காலத்துல அவருக்கு அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தவர் யாருமே முன்வராத காலத்துல அவருக்கு பின்படி அந்த பத்திரிகையை அச்சிட்டு கொடுத்தவர் ஆனந்த விகடனுடைய ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியன் அதை நினைவு கூறுவாரு. அதன் பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் கொஞ்ச நாள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறார். ராம்நாத் கோயங்கா இருந்த காலத்துல அதை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருக்கென்று ஒரு தெளிவான ஒரு துக்ளக்கான ஒரு வாசகர்களை அவர் மெதுவாக உருவாக்கி விட்டார். அந்த வாசகர்கள் இன்று எத்தனையோ பத்திரிகைகள் வந்திருந்தாலும் அவர்களால் துக்ளக்கை படிக்காமல் இருக்க முடியாது. அதன் பிறகு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் துக்ளக் சோ என்ன சொல்கிறார் என்பதை கூர்ந்து கவனிப்பதில் ஆர்வமாக இருந்தார்கள். அதனுடைய சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாக இப்போதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் துக்ளக்கு அந்த வாரமோ அந்தந்த புது இதழ் வரும் பொழுது அதை படிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு சிலரை உருவாக்கினார். அதன் பிறகு பெரிய வேடிக்கை என்னன்னா, அவருடைய பத்திரிகையினுடைய அட்டையிலேயே அந்த துக்ளக்க கழுத திங்கிற மாதிரி படம் எல்லாம் போடுறதுக்கான துணிச்சல் வேற யாருக்குமே வராது. தன்னுடைய பத்திரிகையை கழுதை திங்கிற மாதிரி எல்லாம் அவர் போட்டுவிடுவாரு. இந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் டெப்ரிகேஷன் இருக்கு இல்லையா, தன்னை எள்ளி நகையாடி கொண்டு அதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்வதுல சோவுக்கு இணை யாருமே கிடையாது. ஐயோ, ஒரு படத்துல கூட துக்ளக்க அவரே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. படிச்சுக்கிட்டு திடீர்னு சொல்வாரு, ஐயோ என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு சீன்லாம் காட்டுவாரு. இந்த ஒரு செல்ஃப் டெப்ரிகேஷன் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியம். அதன் பிறகு திமுக தமிழகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக உருவாகி இருந்த காலத்தில் அதற்கு யாருமே எதிர்கட்சி இருக்க முடியாது என்ற நிலவிய காலத்தில் ஒற்றை ஆளாய் ஒற்றை பத்திரிகையை வைத்துக் கொண்டு அதனுடைய நீக்குப்போக்குகளை சாடியதில் சோக்கு இணை வேற யாருமே கிடையாது.